Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் மேடம் அத்தியாயம் 27. ரால்ஃப் சொன்ன தகவலை கேட்ட தலைவர் பீட்டர் சிறிது அசந்து விடவில்லை. உனக்கு FBI சிநேகிதர் இருக்கிறார்களே, அவர்கள் மூலம் எதுவும் தெரிந்து கொள்ள முடியவில்லையா என்றால், எனக்கு எதுவும் தெரியல, மூச்சு முட்டை குடித்த பிறகு கூட ஒன்றும் பேச காணோம் என்றான் ரால்ஃப். சரி, அந்த மார்க்குக்கு எவ்வளோ தூரம் நம்ம விஷயம் தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறாய்? அந்த பொம்பளை டாக்டரிடம் மயங்கி பின்னால் சுற்றி கொண்டிருக்கிறான். மற்றபடி அவனுக்கு எதுவும் தெரியாது, இருட்டில் துழாவி கொண்டிருக்கிறான். ஒரு ஃபைலை ஒருவேளை அந்த கிரீஸ் வெயிட்டர் கேஸ் ஃபிக்ஸில் ஏதாவது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கலாம். அப்படியானால் தனிப்பட்ட முறையில் ஏதாவது வேலை செய்து கொண்டிருக்கிறானோ என்னவோ. ஆனால் அது FBI வழக்கம் இல்லை. நீ சொல்வது புரியல. FBI எப்போதும் 2 பேராக அல்லது 3 பேராக ஜோடி சேர்ந்து வேலை செய்வது வழக்கம். அப்படி பார்த்தாலும் எனக்கு தகவல் தரக்கூடிய FBI ஆட்களுக்கு அது தெரிந்திருக்குமே என்றார் ரால்ஃப். நான் என்ன நினைக்கிறேன் என்றால், ஜனாதிபதியின் உயிருக்கு உலை வைக்க ஏதோ முயற்சி நடக்கிறது என்று வேண்டுமானால் அவர்களுக்கு தெரிந்திருக்கலாம். ஆனால் எப்போது எங்கே நடக்கப் போகிறது என்பதை பற்றி எந்த துப்பும் அவர்களிடம் கிடையாது. அந்த கிரீஸ் வெயிட்டரின் முன்னிலையில் அன்று தேதியை பற்றிய யாராவது பேசினோமா என்று செனட்டர் கேட்டார். உள்ளூர் அவருக்கு உதறலாகவே இருந்தது. பீட்டர் சொன்னார், எனக்கு சரியாக நினைவில்லை, ஆனால் அவர்களுக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா என்பதை கண்டுபிடிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. என்ன வழி என்றால், மார்க்கை கொலை செய்து விட வேண்டும். சில நிமிடங்களுக்கு அங்கே நிசப்தம் நிலவியது. முதலில் சுதாரித்துக் கொண்டிருந்தால் தான், ஏன் பாஸ் என்று கேட்டார். சிம்பிள் விஷயம், உனக்கு புரியலையா? FBIக்காக அவன் வேலை செய்கிறான் என்னும் பட்சத்தில் நாளைய தினம் கேனின் நிகழ்ச்சிகள் ரத்து செய்து விடுவார்கள். வெள்ளை மாளிகையை விட்டு கேன் வெளியே வரவோ உயிருக்கு அபாயம் தேடிக்கொள்ளவோ கொஞ்சம் இடம் தர மாட்டார்கள். உண்மைதான் என்றார். ஏதாவது ஒரு நொண்டிச்சாக்கு கண்டுபிடித்து கடைசி நிமிடத்தில் கேனின் நிகழ்ச்சிகளை ரத்து செய்து விடுவார்கள். அதனால் தான் சொல்கிறேன், வாழ்க்கை தீர்த்து கட்டிய பிறகு நாளைக்கு கேன் வெள்ளை மாளிகையை விட்டு வெளியே வருகிறாள் என்றால் அவர்களுக்கு எதுவும் தெரியாது என்று அர்த்தம். ஆகவே திட்டமிட்டு இருக்கிறபடி நாம் காரியம் செய்யலாம். அவள் வெளியே வரவில்லை என்றால் அவர்கள் மோப்பம் பிடித்து விட்டார்கள் என்று அர்த்தம். கொஞ்ச நாளைக்கு நாம் லீவில் போக வேண்டியதுதான், நம் முதுகை காப்பாற்றிக் கொள்வதற்காக என்று கூறிவிட்டு செனட்டரை நோக்கி திரும்பினான் பீட்டர். இதை பாருங்கள், நாளைக்கு நீங்கள் கேபிட்டல் கட்டிடத்தின் படியில் நிற்க தவறாது. அவசியம் ஏற்பட்டால் கேனை படியில் சில வினாடி நிறுத்தி வைத்துக் கொள்ள வேண்டியது தங்கள் வேலை. மற்றது நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்றார். மீண்டும் கடுமையாக, நாளை தினம் அவரை தீர்த்து கட்டவில்லை என்றால் இதுவரை நாம் செலவழித்த நேரம், பணம் எல்லாமே வீண். அத்துடன் இது போன்ற சந்தர்ப்பம் இன்னொன்று வருவது சந்தேகம்தான். செனட்டருக்கு இப்போது வியர்த்து கொட்டிக் கொண்டிருந்தது. முனகலாக சொன்னார், எனக்கு என்னவோ எல்லாம் பைத்தியக்காரத்தனமாக தோன்றுகிறது. சரி, உங்களோட விவாதம் பண்ணி கொண்டிருக்க அந்த நேரமில்லை. செனட்டுக்கு திரும்பி போக வேண்டும். என்னை எங்கே காணோம் என்று யாராவது கவனிக்கப் போகிறார்கள் என்று பெருமூச்சுடன் சொல்லிவிட்டு புறப்பட்டு சென்றார். கதவு சாத்திக் கொள்ளும் வரையில் பீட்டர் மௌனமாக இருந்தார். பிறகு, அந்த தொடை நடுங்கிய எப்படியே தொலையட்டும், இனி நாம் பிஸ்னஸ்க்கு வருவோம். நீ அந்த மார்க்கை பற்றி விவரமாக சொல்லு ரால்ஃப் என்றான். கடந்த 48 மணி நேரம் மார்க் என்னென்ன செய்தான் என்பதை விவரமாக தெரிவித்தான் ரால்ஃப். ஒவ்வொரு விஷயத்தையும் மனதில் பதிய வைத்துக் கொண்டான் பீட்டர். ஆனால் ஒரு எழுத்து கூட குறித்து வைக்கக் கொள்ளவில்லை. அல்லது திருவாளர் மார்க்கை தீர்த்து கட்ட வேண்டியதுதான். அதன் பிறகு FBI என்ன பண்ணுகிறது என்பதை மௌனமாக கவனிப்போம். இப்போது நான் சொல்லப் போவதை கவனமாக கேட்டுக்கொள்கிறார். எப்படி அதை செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன். நீ உடனே செனட்டுக்கு திரும்பி போய் ரால்ஃப் அவன் சொல்வதை கூர்ந்து கேட்டுக்கொண்டான். நடுநடுவே குறித்து கொண்டான், தலையாட்டினான். சொல்லி முடித்ததும் பீட்டர், ஏதாவது கேட்க வேண்டுமா என்றான். எதுவும் இல்லை பாஸ் என்று பதில் வந்தது. அதற்கப்புறம் அந்த சிறுக்கி வெள்ளை மாளிகையை விட்டு வெளியே வந்தாள் என்றால் அவர்களுக்கு நம் திட்டம் எதுவும் தெரியாது என்று அர்த்தம். கடைசியாக ஒரு விஷயம், நாளைக்கு நம் திட்டத்தில் ஏதாவது கோளாறு நேர்ந்தது என்றால் நாம் மொத்த பேரும் உஷாராகிவிட வேண்டும். புரியுறதா? யாரும் வாயை திறக்கக்கூடாது. அதற்குண்டான அன்பளிப்பு வழக்கம் போல பிற்பாடு தரப்படும் என எல்லாரும் தலையாட்டினார். தோவின் பக்கம் திரும்பினான் பீட்டர். சரி, நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்கிறேன். கேன் வந்ததும் அனைவரும் மௌனமாக கேட்டுக்கொண்டார்கள். யாரும் எதுவும் மறுத்து பேசவில்லை. ரால்ஃப், நீ உடனே புறப்படு. மார்க் சாப்பிடும் கடைசி சாப்பாடு இதுதான் என்று நீ பண்ண வேண்டும். மார்ச் 9ஆம் தேதி புதன்கிழமை பிற்பகல் மணி 2:15. மார்க் தன் பகல் உணவை முடித்துக் கொண்டு எழுந்தான்.
அதே சமயம் வேறு இருவரும் சாப்பிட்டு முடிந்து எழுந்து கொண்டார்கள். மார்க் செனட்டுக்கு விரைந்து திரும்பினார். துப்பாக்கி கட்டுப்பாடு மசோதா பற்றிய கமிட்டி சட்டங்களின் போது புரூக்ஸ், பியர்ட், டெக்ஸ்டர், ஹாரிசன், தார்ன்டன் ஆகிய 5 செனட்டர்களும் என்னென்ன பேசினார்கள், என்னென்ன விசாரணை செய்தார்கள் என்ற விவரங்கள் அடங்கிய குறிப்பேடுகளை பார்க்க வேண்டும் என்று அவன் விரும்பினான். இதுவரை புரியாதிருக்கும் புதிருக்கு ஏதேனும் விடை கிடைக்கக்கூடும். ஆனால் அது சந்தேகம்தான் என்று தோன்றியது. பொதுவாகவே அரசியல்வாதிகளின் பேச்சை வைத்து எந்த முடிவும் பண்ண முடிவதில்லை என்பது அவனுக்கு தெரியும். அவன் சென்றபோது கமிட்டி கூட்டம் ஆரம்பிக்க சில நிமிடங்கள் இருந்தன. லிக்ஹாமை பார்க்க வேண்டும் என்று ஊழியர் மூலம் சொல்லி அனுப்பினான். லிக்ஹாம் வேகமாக வந்தார். ஆனால் மார்க்குடன் சாவகாசமாக அரட்டை அடிக்க அவருக்கு நேரம் இருக்கவில்லை. காரணம், கமிட்டி கூட்டத்துக்கு 10 நிமிடங்கள் தான் இருந்தன. கமிட்டி விவாதங்களை பற்றிய பிரதிகள் எங்கே கிடைக்கும் என்பதை மட்டுமே அவரிடம் கேட்க முடிந்தது. வராந்தா கோடியில் கமிட்டி அலுவலகம் இருக்கிறது, அங்கே கிடைக்கும் என்று கூறிவிட்டு லிக்ஹாம் போய்விட்டார். அவருக்கு நன்றி சொன்னபின் மார்க் மாடிப்படி ஏறி கேலரியை அடைந்தார். அங்கிருந்த காவலர் அவனுக்காக இடம் பிடித்து வைத்திருந்தார். கமிட்டி கூட்டங்கள் பற்றிய குறிப்புகளை பிற்பாடு பெற்றுக் கொள்ளலாம் என்று தீர்மானித்தவனாக நடவடிக்கைகளை கவனிக்கலானார். கமிட்டி தலைவர் எல்லாரையும் அமரும்படி சொன்னதும் செனட்டர் டெக்ஸ்டர் பேச எழுந்தார். அனைவருடைய கவனத்தையும் கவர்வதற்காக கம்பீரமாக நின்று கொண்டு பார்வையை நாற்புறவும் சுழற்றினார். கேலரியில் உட்கார்ந்திருந்த மார்க்கை பார்த்ததும் அவர் கண்களில் ஆச்சரியம் தெரிந்தது. ஆனால் உடனே சமாளித்துக் கொண்டு துப்பாக்கி கட்டுப்பாடு மசோதாவுக்கு எதிரான தன் வாதங்களை எடுத்துரைக்கலானார். மார்க்குக்கு சங்கடமாகிவிட்டது. டெக்ஸ்டரின் கூறிய பார்வை படாதபடி பின்புறமாக உட்கார்ந்திருக்கலாமோ என்று எண்ணிக்கொண்டார். விவாதம் நீண்டு கொண்டே போயிற்று. புரூக்ஸ், பியர்ட், டெக்ஸ்டர், ஹாரிசன், தார்ன்டன் ஆகிய 5 கடைசியாக ஒரு முறை தங்கள் வாதங்களை சொன்னார்கள். நாளைய தினம் வாக்கெடுப்பு. அது நடைபெறுவதற்கு முன்பு பேசுகிறார்கள். நாளை மரணம். அதற்கு முன்பு எல்லார் பேச்சையும் கேட்டாயிற்று. புதிதாக எதுவும் தெரியவில்லை. எங்கும் போக முடியாதபடி முட்டுச்சந்தையில் வந்து நிற்பது போல் இருந்தது அவருக்கு. இனி ஒன்றுதான் செய்ய முடியும். முந்தைய கமிட்டி கூட்டங்களை பற்றிய பிரதிகளை வாங்கி வீட்டுக்கு எடுத்து சென்று ராத்திரி பூரா படித்து பார்க்க வேண்டும். அதில் மட்டும் என்ன தெரிந்துவிடப் போகிறது? இந்த 5 செனட்டர்களின் பேச்சை ஏற்கனவே 2 முறை கேட்டாயிற்று. இதற்கு மேல் பழைய பேச்சுகள் புதிதாக எதுவும் இருக்கப் போவதில்லை. ஆனால் வேறு என்னதான் செய்வது? லிப்டில் கீழே இறங்கி போய் கமிட்டி கூட்டங்கள் பற்றிய அச்சுப்பிரதிகள் கிடைக்கும் இடத்தை அடைந்தார். அவன் கேட்டதை நம்ப முடியாதவளாக அங்கிருந்த பெண், அவ்வளவுமா வேண்டும் என்றாள். ஆமாம் என்றாள். $10 என்று கூறி பணத்தை வாங்கிக் கொண்டவள், உங்கள் தொகுதி செனட்டரை கேட்டிருந்தால் இலவசமாகவே இதெல்லாம் கிடைத்திருக்குமே என்றாள். இலவசம்? செனட்டர்களுக்கு எல்லாமே இலவசம், அல்லது கணக்கு எழுதி வைத்துக் கொண்டு மாத இறுதியில் வாங்கிக் கொள்வார்கள். சாப்பாடு கூட செனட் உணவு விடுதியில் அவர்களுக்கு கிடைக்கிறது. செனட்டர்களின் சாப்பாடு என்று ஞாபகம் வந்ததும் அவனுக்கு திடீரென்று வேறொன்று உரைத்தது. வேக வேகமாக வெளியேறினான். மிஸ்டர், கமிட்டி பிரதிகள் எடுத்துக்கொள்ளாமல் போகிறீர்களே என்று அந்த பெண் கூப்பிட காதில் வாங்கிக் கொள்ளாமல் ஓடினான் மார்க். செனட்டர்களின் சாப்பாட்டு விடுதியில் விசாரித்தால் பிப்ரவரி 24 பற்றிய தகவல் கிடைக்குமே என்று அவன் உள்ளம் பரவர்த்தது. தொடரும். அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் மேடம், அத்தியாயம் 28. கமிட்டி நடவடிக்கைகளை பற்றிய பிரதிகளை பெற்றுக்கொள்ளாமலே ஓடிய மார்க் நேரே கேபிட்டல் கட்டிடம் வரை S109க்கு ஓடினான். பத்திரிகையாளர் மட்டும் என்ற பலகையுடன் இருந்த அந்த அறைக்கு அடுத்து செனட்டர்களுக்கு மட்டும் என்ற அறை காணப்பட்டது. அலங்கார விளக்குகள் தொங்க, விட்டத்தில் வண்ண சித்திரங்கள் திகழ, தரையில் ரோஜா நிற விரிப்பும் மெத்தை தைத்த நாற்காலிகளும் காணப்பட்டன. மேஜைகளின் மீது வெள்ளை விரிப்புகள், பூங்கொத்து வைத்த ஜாடிகள். நடுத்தர வயது பெண்மணி ஒருவர் கதவின் அருகே நின்றிருந்தார். என்ன வேண்டும் என்று கேட்டார். நான் ஏல் பல்கலைக்கழக மாணவன், செனட்டர்களின் அன்றாட வாழ்க்கையை பற்றி ஆய்வு கட்டுரை எழுதுகிறேன் என்று கூறி தனது பல்கலைக்கழக அடையாள கார்டை எடுத்து காட்டி, எனக்கு இந்த அறையை பார்க்க வேண்டும், அவ்வளவுதான், வேறொன்றும் இல்லை. இந்த இடத்தின் சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளத்தான் என்றார். அது சரி, இப்போது இந்த செனட்டர் முன்னிலையே பொதுவாக புதன்கிழமைகளில், அதுவும் இந்த நேரத்துக்கு யாரும் இருப்பது கிடையாது. சனி ஞாயிறு விடுமுறைக்காக இப்போதே புறப்பட்டு போய்விடுவார்கள். துப்பாக்கி கட்டுப்பாடு மசோதா பற்றி விவாதங்கள் இருப்பதால் இந்த வாரம் தான் சில பேர் இருக்கிறார்கள் என்றால் அந்த பெண்மணி. பேச்சு கொடுத்தவாறு எப்படியோ நகர்ந்து அந்த அறைக்குள் நுழைந்து விட்டான் மார்க். இளம் பெண் ஒருத்தி மேஜைகளை சுத்தம் செய்து கொண்டிருந்தவள் மார்க்கை நோக்கி புன்னகை செய்தாள். செனட்டர்கள் இங்கே கணக்கு வைத்திருக்கிறார்களா, அல்லது அவ்வப்போது பணம் தந்து விடுகிறார்களா என்று பெரிய பெண்மணியை கேட்டார் மார்க். பெரும்பாலும் கணக்குத்தான், மாத கடைசியில் வந்து பணம் செலுத்துவார்கள். நீங்கள் கணக்கை ஞாபகம் வைத்துக் கொள்வது கஷ்டம் இல்லையோ? கஷ்டமில்லை, அன்றாடம் கணக்கை குறித்து வைத்துக் கொள்கிறோமே என்று கூறி அக்கவுண்ட்ஸ் என்ற அட்டையில் எழுதப்பட்ட ஒரு பெரிய நோட்டை காட்டினாள் அவள்.
பிப்ரவரி 24 என்று 23 செனட்டுகள் இங்கே சாப்பிட்டிருக்கிறார்கள் என்பது மார்க்குக்கு தெரியும். அவர்களுடைய செக்ரட்டரிகள் ஏற்கனவே சொல்லியிருந்தார்கள். ஒருவேளை தங்கள் செக்ரட்டரிகளுக்கு தெரிவிக்க வேண்டிய அவசியமில்லை என்று சில செனட்டர்கள் நினைத்து வேறு இடத்தில் சாப்பிட்டிருக்கலாம். உண்மைக்கும் அவனுக்கும் ஒரு கெஜ தூரம் தான் இடைவெளி. நான் இந்த நோட்டு புத்தகத்தை ஒரு பார்வை பார்க்கலாமா? சுமார் 60 தான் நான் என்றான். அதை காட்ட எனக்கு அதிகாரம் இல்லை என்று அவள் தயங்கினான். சும்மா லேசாக ஒரு பார்வை. என் ஆய்வு கட்டுரை பரிசீலிப்பவர்கள் நான் ஏதோ மேலெழுந்த வாரியாக எழுதியிருக்கிறேன் நினைத்து விடக்கூடாது. பாருங்கள், ஒவ்வொன்றையும் கவனித்து தான் எழுதியிருக்கேன் என்று தெரிய வேண்டாமா ப்ளீஸ் என்று சொல்லி கெஞ்சலாக அவளை பார்த்தான். ஓகே என்று முறைப்புடன் சொன்னாள் அவள். ஆனால் சீக்கிரம் பார்த்து முடியுங்கள். தேங்க்யூ. ஏதாவது ஒரு பழைய தேதியை பார்க்குறேனே, அந்த ஒரு பிப்ரவரி 24 என்று வைத்துக் கொள்ளுங்களேன். காட்ட முடியுமா? அவள் நோட்டு புத்தகத்தை புரட்டி பிப்ரவரி 24 பக்கத்தை காட்டினான். அன்றைய தினம் இங்கே பகல் உணவு அருந்திய செனட்டர்களின் பெயர்கள் ஒவ்வொன்றாக பார்த்தான். தனது சந்தேக பட்டியலில் உள்ள 5 செனட்டர்களின் பெயர்களை குறிப்பாக கவனித்தான். பியர்டு இங்கே தான் சாப்பிட்டிருக்கிறார், புரூக்ஸ் இங்கே தான் சாப்பிட்டிருக்கிறார், தான்டன் இங்கே தான் சாப்பிட்டிருக்கார், செனட்டர் ஹாரிசன், செனட்டர் டெக்ஸ்டர் 2 பேரின் பெயர்கள் இங்கே இல்லை. செனட் கூடத்துக்கு வந்திருக்கிறார்கள், ஆனால் இங்கே உணவருந்தவில்லை. வெளியே எங்கேயோ போய் சாப்பிட்டிருக்கிறார்கள். அந்த பெண்மணி நோட்டு புத்தகத்தை மூடிவிட்டு, என்ன ஏதாவது விசேஷமா இதில் என்று கேட்டார். அப்படி எதுவும் இல்லை, தேங்க்யூ என்று சொல்லிவிட்டு மார்க் வேகமாக வெளியேறினான். தெருவுக்கு வந்தவன் ஒரு டாக்ஸியை நிறுத்தி ஏறிக்கொண்டான். அவனை பின்தொடர்ந்து கொண்டிருந்தவர்கள் 3 பேர். அவர்கள் ஒருவன் தானும் ஒரு டாக்ஸியில் மார்க்கை பின்தொடர்ந்தான். மற்ற 2 தங்கள் கார்களை எடுப்பதற்கு போனார்கள். சில நிமிடங்களில் FBI தலைமையகத்தை அடைந்தான் மார்க். டாக்ஸிக்கு பணம் கொடுத்து அனுப்பி வாசலில் இருந்த காவலருக்கு தன் அடையாள அட்டையை காட்டி நுழைந்து லிஃப்ட் ஏறி 7வது தளத்துக்கு வந்தான். மிஸ்ஸஸ் மெக்ரிகர் புன்னகை செய்தால். டைரக்டர் டைசன் தனியாக இருக்கிறார் என்று தெரிந்தது. கதவை தட்டிவிட்டு உள்ளே போனான். வாமாட் யுனைடெட் டைசன் கேட்டான். சார், புரூக்ஸ், பியர்ட், தாம்டன் ஆகிய 3 செனட்டர்களை நம் லிஸ்டில் நீக்கிவிடலாம் என்றான். முதல் 2 பேர்கள் மீது எனக்கு ஆரம்பத்திலிருந்தே அவ்வளோ சந்தேகம் இருக்கவில்லை. நான் தாண்டன் நிச்சயமாக மாட்டப் போகிறார் நினைத்திருந்தேன் என்றார் டைரக்டர். சரி, எதை வைத்து அந்த 3 பேர்களை நீக்குகிறாய்? செனட் சாப்பாடு விடுதியில் சுப்பறிந்ததை மார்க் விவரித்தார். இதை நீ 3 நாட்களுக்கு முன்பே கண்டுபிடித்திருக்கலாம் இல்லையா மார்க்? ஆமாம் சார், எனக்கும் தோன்றாமல் போய்விட்டது என்றார் டைரக்டர். கூடி டெக்ஸ்டர் ஹாரிசன் ஆகிய 2 செனட்டர்கள் மீது தான் நாம் சந்தேகப்பட வேண்டியிருக்கிறது. அது இருக்கட்டும், உனக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லட்டுமா? அநேகமாக எல்லா செனட்டர்களுமே நாளைய தினம் இங்கே வாஷிங்டனில் இருக்கப் போகிறார்கள். இந்த 2 செனட்டர்களும் தான் செனட் துவக்க விழாவுக்காக ஜனாதிபதி கேபிட்டல் கட்டிடத்துக்கு வரும்போது அவர்களும் இருப்பார்கள். படுகொலை நடப்பதை கண்களால் காண வேண்டும் என்று அத்தனை ஆர்வம். கசப்புடன் அதை சொன்னவர் மேலும் தொடர்ந்தார். நிகழ்ச்சி நிரலை மறுபடி ஒரு முறை ஆரம்பத்திலிருந்து பார்ப்போம். வெள்ளை மாளிகையின் தெற்கு வாசல் வழியே ஜனாதிபதி நாளை காலை 10 மணிக்கு புறப்படுகிறார். நான் தடுத்து நிறுத்தினால் ஒழிய, அதாவது இப்போதிலிருந்து சரியாக 17 மணி நேரம் தான் இருக்கிறது. நமக்கு இன்னொரு நம்பிக்கையும் இருக்கிறது. நீ கொடுத்த $50 நோட்டுகளில் இன்னும் 6 நோட்டுகளில் பரிசீலனை தான் பாக்கி. அதிலிருந்து கேஸ் ஃபிக்ஸின் மனைவி கைரேகை உள்ள நோட்டை கண்டுபிடித்து அதில் எந்த கிரிமினலின் கைரேகை இருக்கிறது என்று கண்டுபிடிக்க வேண்டும். நாளை காலை 10 மணிக்குள் அது முடியும் என்று தோன்றவில்லை. இன்று இரவு பூராக அவர்கள் வேலை பார்த்து தெரிவிப்பார்கள். நான் ராத்திரி 12 மணிக்கு தான் வீட்டுக்கு போவேன். அதுவரை இங்கே இருப்பேன். உனக்கு ஏதாவது தகவல் தெரிந்தால் என்னை கூப்பிடு. நாளை காலை 8:15 நீ இங்கே வந்து விட வேண்டும். இப்போதைக்கு உனக்கு முக்கியமான வேலை எதுவும் இல்லை. மாம்சை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. நான் இந்த பிரச்சனைக்காக 20 ஏஜென்ட்களிடம் வெவ்வேறு விதமான வேலைகளை ஒப்படைத்திருக்கிறேன். ஆனால் யாருக்கும் விவரமாக எதுவும் தெரியாது. வில்லன் நிச்சயமாக பிடிபட்டால் தான் நாளைக்கு ஜனாதிபதியை வெளியே போக சொல்லுவேன். சரி சார், காலை 8:15 வந்துடுறேன் என்றான் மார்க். பாரு மார்க், டாக்டர் எலிசபெத்தை நீ சந்திக்க வேண்டாம். உன் காதல் விவகாரத்தினால நம் திட்டங்கள் கடைசி நிமிடத்தில் தகர்ந்து விடக்கூடாது. அதனால் தான் இத்தனை கடுமையாக சொல்கிறேன். தப்பாக நினைக்காது. சரி சார், இந்த வேலைக்கு நாம் தேவையே இல்லை போல இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டே வெளியே நடந்தால் மார்க் 20 ஏஜென்ட்களை நியமித்திருக்கிறார். 24 மணி நேரமும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை காலமாக நமக்கு தெரியாமல் இது நடக்கிறதோ. அதே சமயம் செனட்டர் ஹாரிசனையும் செனட்டர் டெக்ஸ்டரையும் 20 பேர் வேவு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எதற்காக வேலை பார்க்கிறோம் என்பது அவர்களுக்கு தெரியும். டிரெக்டருக்கும் தனக்கு விவரம் தெரியும் என்று நினைத்துக் கொண்டார் மார்க். ஒருவேளை டிரெக்டருக்கு கொஞ்சம் அதிகமாகவே கூட தெரியுமோ என்னவோ. டைசன் எச்சரித்தபடி எலிசபெத்தை சந்திக்காமல் இருப்பதை நல்லது என்று முதலில் எண்ணினார். ஆனால் அவருடன் பேச வேண்டும், விபத்துக்கு பிறகு எப்படி இருக்கிறாள் என்பதை கேட்க வேண்டும் என்று கட்டாயமாக தோன்றியது. உட்ரோகசன் ஆஸ்பத்திரிக்கு டயல் செய்தார். கொஞ்ச நேரம் முன்னால் தான் புறப்பட்டு போனார் என்று பதில் வந்தது. தேங்க்யூ சொல்லிவிட்டு ஜார்ஜ் டவுனில் உள்ள எலிசபெத்தின் வீட்டுக்கு ஃபோன் செய்தார். அவர் இதயம் படப்படுத்திக் கொண்டிருந்தது. எலிசபெத்
என்று கேட்டான். ஆமாம் மார்க் என்றாள். அவள் குரலில் தெரிவது எரிச்சலா, பயமா, களைப்பா, 100,000 கேள்விகள் அவன் மனத்தை துளைத்தன. நான் உடனே வந்து உன்னை பார்க்கலாமா? சரி என்றாள். டெலிஃபோன் வைக்கப்பட்டு விட்டது. டெலிஃபோன் கூண்டை விட்டு வெளியே வந்தபோது தன் உள்ளங்கை வியர்த்திருப்பதை உணர்ந்தால் இன்னும் ஒரு வேலை பாக்கி இருக்கிறது. துப்பாக்கி கட்டுப்பாடு மசோதா பற்றிய கமிட்டி கூட்டங்களில் பிரதிகளை பெற்றுக் கொள்ள வேண்டும். லிப்டை நோக்கி நடந்தபோது பின்னால் காலடி யோசை கேட்பது போல் இருந்தது. ஆனால் பல பேர் அங்கே நடமாடிக்கொண்டிருப்பதால் காலடி யோசை கேட்பதில் ஆச்சரியமில்லை என்று எண்ணிக்கொண்டான். லிப்டை நெருங்கி பொத்தானை அழுத்திய போது சுற்றிலும் உள்ளவர்களை ஓரக்கண்ணால் பார்த்துக் கொண்டார். செனட் ஊழியர்களும் மக்கள் பிரதிநிதிகளும் வேடிக்கை பார்க்க வந்தவர்களும் நிறைந்திருந்த கூட்டத்தில் 2 பேர் தன்னை கவனித்துக் கொண்டிருப்பது தெரிந்தது. ஒரு கால் தனக்கு பாதுகாப்பு தருவதற்காக வருகிறார்களோ என்னவோ. எட்டத்தில் 3ஆவதாக ஒருவர் நிற்பது தெரிந்தது. இது சூரொட்டியை பார்க்கிறவர் மாதிரி பாசாங்கு செய்து கொண்டிருந்தான் அவன். இந்த இருவரை காட்டிலும் அவன்தான் FBI ஆள் என்று மார்க்கின் பழக்கப்பட்ட கண்களுக்கு தெரிந்தது. 20 பேரை நியமித்திருப்பதாக டிரெக்டர் சொல்லியிருக்கிறார். அவர்கள் 3 பேராக இருக்கலாம். எலிசபெத்தின் வீட்டுக்கு போவதை இவர்கள் டிரெக்டருக்கு தெரிவிப்பது நிச்சயம். அதற்கு இடம் தராமல் இவர்கள் கண்ணில் மண் தூவ வேண்டும் என்று மார்க் தீர்மானித்தான். தொடரும்.